வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜனவரி மாதம் வந்து எல்லாருக்குமே வந்து விட்ரால் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து இந்த இயர் ஜனவரிக்கு வரல பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே விட்ரால் கொடுத்தாங்க. ஐஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனிங். ஓகேங்களா, அவங்களோட 4th ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஸோ அது என்ன 4th ப்ராஜெக்ட் அப்படின்னா இது போல் ஐஸை பேஸ் பண்ணி ஒரு 4 மைனிங் இருக்குது. ஓகேங்களா, சன்வேவ்ஸு, கால்ஃபில் ஈவெண்ட்டு, ஸோ இது போல் 4 இருக்குது. நான் 4ஓட லிங்க்குமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஐஸை தவிர 3 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த 3மே நீங்கள் வந்து கம்பல்சரி பண்ணிக்கோங்க. நல்ல ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஒன்று மட்டும் நம்ம பண்ணாமல் 3 சேர்ந்து பண்ணும்போது ஒன்று சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்தால் கூட பெருசாக இருக்குது நமக்கு. ரைட்டுங்களா, ஸோ வந்து 3மே ஆப் இருக்குது, பாட் இருக்குது. இது வந்து ஆப்பு தான். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, இது ஒரு ஷார்ட் பீரியட் தான். ஓகேங்களா, மற்ற மைனிங் போல் ரொம்ப நாளாக இருக்காது. பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வீடியோவே தேவைப்படுறது ரொம்ப சிம்பிள் தான். இருந்தாலும் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நான் டெலகிராமோட லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே தான் வரும் டெலகிராமுக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வந்து ஒரு வெப் பேஜுக்கு கூட்டின்னு போவோம். இதை காப்பி அப்படிங்கிறத ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. தேவைப்படாது இருந்தாலும் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளே ஸ்டோர் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்பாங்க. மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா, உங்கள் மெயில் ஐடிக்கு மேலே ஷோ ஆகும். இங்கே ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இங்கே இருக்கு பாருங்கள். இந்த ஓடிபி எடுத்து ஸோ இந்த இடத்துல டைப் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. என்னென்ன 3 டிஜிட் தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இது போல் வந்துடும். இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வாங்க. ஸோ வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிக் நேம் கேட்பாங்க. ஓகே, நிக் நேம்னா என்ன அப்படின்னா இப்போ உங்கள் பேர் கோபி அப்படின்னு இருக்குன்னா ஸோ கோபிங்கிற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, கோபி போட்டு 23 ஸோ சும்மா ஏதாவது நம்பர். ஓகேங்களா, இது போல் போட்டுங்க நிக் நேம். அப்படிலாம் உங்களுக்கு உங்கள் நேம் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது அப்படின்னா யாருக்குமே அது மாதிரி பேர் இருக்காது அப்படின்னா நீங்கள் அதை போல கூட வச்சுக்கலாம். இப்போ என்னோடய நேம் வந்து நிக் நேம் வந்து OMMN தமிழ் நம்ம சேனலோட நேம் போட்டிருக்கேன். ஸோ அது யூனிக்காக இருக்கிறதுனால எனக்கு அப்படி அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுபோல் நீங்கள் வந்து உங்களோட நிக் நேமை போட்டுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் நிக் நேமாக போடுறீங்க இல்லையா அந்த இடத்துல, அதுதான் உங்களோட ரெஃபரல் கோடு. நீங்கள் யாராவது இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா, இந்த கோடு தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்வைட் கோடாக போகும். ரைட்டுங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 2000 சாஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது 2000 கொடுக்குறாங்களே பெருசாக இருக்குமானா கிடையாது. இது வந்து எவ்வளோ டோட்டல் சப்ளை அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் தெரியும். இது வந்து பில்லியனில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து போக போக வந்து இந்த KYC இதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. அதில் வந்து நிறைய காயினை வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஐஸ் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, அந்த சாஸாக இருக்கட்டும் சன்வேவ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு நாள் லேட் பண்ணால் கூட சரி மைன் பண்ண மாட்டிங்கன்னா உங்கள் காயின் வந்து மைனஸ் ஆகும். ஓகேங்களா, டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அதிகப்படியாக நடக்கிறதில்ல. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக டெய்லி பண்ணுங்கள். மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் காயினை இழந்துகிட்டே வருவீங்க டெய்லி. ரைட்டா, ஸோ அதுக்கப்புறம் KYC ரெக்குயர்மெண்ட்லாம் வரும். அதை எப்போ பே பண்ண எப்படி பண்ணாங்கிறத நான் வந்து நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். மஸ்ட்டு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் ஸ்கிப் ஆல் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்த கிளிக் பண்ணணும். நீங்கள் வந்து இதுதான் அடிக்கடி கிளிக் பண்ணணும். வந்து அதாவது அடிக்கடி மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணால் போகிறோம். ஆனாலும் நான் ஒரு ஸ்பெஷலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 23 ஹவர்ஸ் தான், அதாவது 24 ஹவர்ஸ் தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஓகேவா, 6 மணிக்கு நீங்கள் வந்து ஆன் பண்ணுறீங்க. நாளைக்கு காலைல தான் 6 மணிக்கு ஆன் பண்ணோம் இல்லையா. ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா நாளைக்கு அதாவது இன்றைக்கி 6 மணிக்கு ஆன் பண்ணுறீங்க, விடிய காலம்புற 3 மணிக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா 3 மணிக்கு கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா, எப்படி பண்ணணும்னா இந்த இடத்த வந்து இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கலர் ஷேட் ஆகும், ஆரஞ்சு கலர் ரெட் கலர் மாறும். ஃபுல்லாக ரெட்டாக மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மைனிங் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிடும். உங்கள் காயின் வந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த காயின் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா, அதனால் முன்னாடியே வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்காது. ரைட்டுங்களா, இப்போ ப்ராஜெக்ட் பற்றின டவுட் உங்களுக்கு கிடையாது இல்லையா, நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ நல்ல ப்ராஜெக்ட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து KYC பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலர் டிக்கும் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து விட்ராவலுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா மைனஸில் பண்ணுவோன்னே, நான் ஏன் அவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுங்கிறதால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டுருவீங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா, எல்லா ஐஸோட இது சன்வேவ்ஸ் எல்லாத்துக்குமே இப்படி தான். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணால் போகிறோம் இப்படி. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நேற்று மூலமாக உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத போட்டிருப்போம். நேற்று நம்ம அதை லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, இப்படி வந்து காமிச்சிருப்பாங்க எத்தனை சாஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. இது போல் க்ரீனில் வந்திருக்கும். நீங்கள் ஒரு வேளை இன்ஆக்டிவாக இருக்கீங்கன்னா இந்த ப்ளஸ் இருக்கு பாருங்கள், மைனஸில் போட்டு 50 100 500ன்னு
மைனஸில் போடுவாங்க, ரெட்டில் இருக்கும் அது மட்டும். ஓகேங்களா, அதனால் ஆக்டிவாக இருக்காதிங்க. ரைட்டா? சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்னு ஒரு பேஜ் இருக்கும். இதே ஹோம் பேஜில் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள், முடிக்க பாருங்கள். ஓகேங்களா, என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கிளைம் யுவர் நிக் நேம், அதாவது நம்ம நிக் நேம் போட்டோம் இல்லையா, அதை வந்து கிளைம் பண்ணுறோம். அதை போட்டிங்கன்னா இந்த ஒரு டிக் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா டிக் ஆகிடும். இது 2 வந்து டிக்கில் இருக்கும். இது மட்டும் தான் என்ன பண்ணுவோன்னா, இது கிளிக் பண்ண உடனே ப்ரொஃபைல் ஓடும். அந்த ப்ரொஃபைலில் பண்ண உடனே அந்த பிக்சர் வைக்க சொல்லுவாங்க, பிக்சர் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அப்புறம் ட்விட்டரில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டெலகிராமில் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, டெலகிராமில் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே தான் வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்பாங்க, அட்டு போட்டு உங்கள் டெலகிராமோட யூசர் நேம் கேட்பாங்க. நம்ம டெலகிராமோட யூசர் நேம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நேமை வந்து இங்கே வந்து டைப் பண்ணணும். அட்டு போட்டுப்போம், அட்டு போட்டுருக்கோம் ஆல்ரெடி. அப்படின்னு நீங்கள் அட்டு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த யூனிட் இப்படி ஃபுல்லாக முடிஞ்சிடும், உங்களுக்கு எல்லாமே டிக் ஆகிடும். ஸோ இன்வைட் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, முடிஞ்சால் பாசிபிளாக இருந்தால் பண்ணிக்கோங்க, பண்ணலாம் இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஃப்யூச்சரில் மேபி இது கேட்கலாம், இதை பேஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை கொண்டு வருவாங்க. ஆனால் 5 ஃப்ரெண்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ நம்ம எதுவும் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல போகிறதில்ல, இது ஃப்ரீ தான். ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துட்டோம். புதுசாக பாருங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ நான் மைனிங் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே நீங்கள் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் தான் இதோட அப்டேட்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க, என்ன அப்டேட் கொடுக்கணும், எந்த லிங்க் நீங்கள் கொடுக்கணும், ஸோ என்ன நேம் செட் பண்ணணும், சம்திங் இதெல்லாம் கேட்பாங்க. அப்டேட் கொடுக்கும்போது நம்ம வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டரோட அப்டேட்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருப்பேன். ஸோ அதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் மஸ்ட்டு வந்து டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.